Hello everyone, welcome to NEET in 200 days challenge number இருக்குது daily challenge day number 36ல day number 36 போகிறதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். ஃபிசிக்ஸில் 2 கெமிஸ்ட்ரியில் 2 முடிக்காதவங்க தயவு செய்து முடிச்சிருங்க. ஓகேவா? டெஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ படிக்கிறது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டும் அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன். அதில் நல்லபடி டெஸ்ட்டு கொடுங்க. ஓகே சரி, சேலஞ்ச் என்ன? சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டரில் ஃப்ளூயிடோட லெக்சர் 3 and 4. 3ல என்ன இருக்குது? லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். எப்போ சார் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும்? ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன? சரிங்களா? இது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு டாபிக். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த விஷயத்தில். அப்புறம் பெர்னாலிஸ் தியரம், அதோட அப்ளிகேஷன் என்ன, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஃப்ளை ஆகுதுன்னு அதில் ஃபோர்ஸ் என்ன, சப்மேரியனில் ஃபோர்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பெர்னாலிஸ் பிரின்சிபல், பந்து வந்து ஸ்விங் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் பிரின்சிபலோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேவா? மேக்னஸ் எஃபெக்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல பிளாக் ஆச்சுன்னா ஏன் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, அது எல்லாமே இதில் டீச் பண்ணியிருப்பேன். நான் தான் டீச் பண்ணேன். சரியா? பயாலஜி இல்லைனாலும் நான் தான் அதை டீச் பண்ணேன். புரியும்னு நினைக்கிறேன். ரெடாக்ஸ் ரியாக்ஷனோட லெக்சர் 3 and 4, பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அப்புறம் டைட்ரேஷன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 11th ஃபிசிக்ஸில் வந்து என்ன கம்ப்ளீட் ஆயிடுச்சு? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆச்சுன்னா அடுத்து ஒன்றுமே இல்லை. இன்ஆர்கானிக்கில் 1-2 லெசன் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சின்ன புக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உட்காந்து நல்லபடியாக படித்தாலே போதுமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல 1-2 லெசன் தான் இருக்கும். அடுத்து ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஜியோஸ் இருக்குது, ஹைட்ரோ கார்பன், அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? 3 லெசன் வரும் உங்களுக்கு. ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக்கில் வந்து ஃபஸ்ட் அந்த நேமிங் இது எல்லாமே பார்ப்போம். ஐயூபேக், ஐசோமெரிசம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஓசி, ஹைட்ரோ கார்பன், அவ்வளோதான் இருக்கும். ஸோ சட்டு புட்டுன்னு முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது. ஓகே, ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 days கையில் இருக்கும் ரிவிஷனுக்காக. நீங்கள் எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரிவிஷனுக்கு அவ்வளோ டைம் கம்மியாயிரும். ஓகே, அதுக்காக நீங்கள் ரிவிஷன் அப்போ தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. அப்பப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். வீக்லி படித்தது அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே சரி. ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் லெக்சர் 3 and 4 இதான் வந்து சேலஞ்ச். டெஸ்ட்டு வந்து 4 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குது. என்னென்ன? ஃபிசிக்ஸில் பேசிக் மேத்ஸு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், இது 2 ஃபிசிக்ஸில் முடிஞ்சு போன சாப்டர்ஸு. கெமிஸ்ட்ரியில் என்னென்ன முடிஞ்சிருக்குது? கெமிஸ்ட்ரியில் முடிஞ்சு போன சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த 4 லெசன் டெஸ்ட்டு கொடுக்காதவங்க தயவுசெய்து டெஸ்ட்டை கொடுத்துருங்க. டெஸ்ட்டு எய்மர்ஸ் ஆப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாருமே கொடுக்கலாம். தேங்க்யூ.